பத்மாவதின்றது என்னல முக்கால்வாசி என்கிட்ட இருக்கிற நிறைய குணம் வந்து அவங்களுடைய குணம் தான். அப்பா கிட்ட இருக்கிற தோரணை, அப்பா கிட்ட இருக்கிற தமிழ், டைமுக்கு வரது போறது, இது மாதிரியான சில விஷயங்கள் அப்பா கிட்ட இருந்து. மீதி முழுக்க முழுக்க அம்மா தான், பத்மாவதி தான். என்னுடைய எல்லா அசைவுலையும் கிட்டத்தட்ட எங்க அம்மாவுடைய முக ஜாடை எனக்கு இருக்கும், மூக்கு அப்படியே இருக்கும். கீர்த்தனா வந்து என்ன திட்டுவாங்க. வெறும் 8,500 ரூபாய் எங்க அப்பா வந்து பென்ஷன் வாங்கிட்டு வந்தார். வெறும் 8,500 ரூபாய். அந்த 8,500 ரூபாய் தான் எங்களுடைய வாழ்க்கையா இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் சர்வசாதாரணமா செலவாயிட்டு இருக்கு. ஆனா எங்க அம்மாவுடைய பின்னணியில குரல் இருந்துகிட்டே இருக்கும். மூர்த்தி, அதான் என்னுடைய பேரு. மூர்த்தி ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றது. சோ அதனால பத்மாவதி தான் எனக்குள்ள இருக்கிற முக்கால்வாசி. நான் இப்போ பத்மாவதி அவர்கள் பத்தி பேசுறேன் அப்படின்னா அடுத்ததான் நான் எங்க வருவேன்னு தெரியும். கீர்த்தனா அவர்கள் பத்தி தான் பேசணும்னு நினைக்கிறேன். சோ அம்மாக்கு அப்புறம் வந்து ஆணுக்கு வந்து அடுத்ததா தன்னுடைய மகள் தான். அவங்கள பத்தி வெளியில தெரிஞ்ச விஷயங்கள் வேற. ஸோ ஹவு க்ளோஸ் இங்க ரெண்டு பேருமே ஒரு அப்பா பொண்ணுங்கிறது தாண்டி ரெண்டு பேரும் ஒரு கிரியேட்டர்ஸா இருக்கீங்க இப்ப. ஸோ ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு தானே 2 கேமரா வச்சிருக்கோம். கீர்த்தனாவை பத்தி சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் பெருமை, மீசை முறுக்கி விட்டுக்கலாம்னு தோணும். இவங்க அதுல இந்த படத்துல வந்து அவங்க ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்காங்க. இந்த படத்துக்கு நான் படம் பண்ணும்போது டெஃபினட்டா நான் என் குழந்தைங்களோட டிஸ்கஸ் பண்ணணும், 3 பேர்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே சொந்த படம். நான் இப்படி ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். இத்தனை 10-14 கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிறேன். அது செய்யலாமா வேண்டாமா டிஸ்கஸ் பண்றது முதல்ல குழந்தைங்கிட்ட தான் ஆரம்பிக்கும். அப்ப நான் வந்து கதை சொல்லி கன்வின்ஸ் பண்றது முதல்ல ப்ரொடியூசரை மீறி முதல்ல எங்க குழந்தைங்க கிட்ட. ஏன்னா இதோட நல்லது கெட்டது எல்லாமே என் மூலம் அவங்க தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆக்சுவலா இது வரைக்குமே நான் அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை ரெடி பண்ணி கொடுக்கல. நிரந்தரமான தனியாக அதுக்குன்னு ஒரு வீடு, வாசல், அது மாதிரிலாம் ஒரு பெரிய விஷயம் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கல. அட்லீஸ்ட் வாசலையாவது ரெடி பண்ணி கொடுத்து அப்புறம் வீடாவது கட்டியிருக்கலாம். வாசலுமே ரெடி பண்ணல. சாரி டு இன்டரப்ட் அகைன் சார். நான் இந்த ஒரு 3 கேள்வியிலையுமே வந்து நீங்க வந்து போற போக்குல சில விஷயங்களை ரொம்ப சீரியஸான விஷயங்களை ரொம்ப எளிதா சொல்லிட்டு இருக்கீங்க. இது அடுத்ததான் நீங்க சொல்றது 3வது விஷயமும் அதே தான். பட் அதை உன்னிச்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவ்வளவு நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த கதையை நான் முதல்ல அவங்களோட டிஸ்கஸ் பண்றேன். இந்த படம் நேற்று நைட்டு கீர்த்தனா கிட்ட சொல்றேன், ப்ரெஸ்ஸுக்கு நம்ம இந்த ஷோ போடலாமா வேண்டாமா. நான் சொல்றது எல்லா டிஸ்கஷனும் அவங்களோட தான். இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அவங்க மணிசார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. மணிசார் வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட், பேப்பர், இது எல்லாருக்கும் இருக்கும். எடிட்டர்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்து எல்லாருக்கும் இருக்கும். அந்த பேப்பரில் தான் அவர் எடுக்க போறாரு. என்கிட்ட அப்படி ஒரு பேப்பரே இருக்காது. அது வந்து முழுக்க அன்னைக்கு ஷூட்டிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியவே தெரியாது. இவங்க தான் அசோசியேட் டைரக்டர். பட் உங்களோட ஹவுஸ்ஃபுல்க்கு மட்டும் தான் நீங்க அப்படி செயல்பட்டதா எப்பவுமே அப்படிதான். நான் என்ன பேப்பர் ஒன்று இருக்கும், ஒரு ஒன்லைன் ஆர்டர் இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் டயலாக் அங்கே நான் என்ன சொல்ல போறேங்கிறது தெரியாது. பசங்களாம் காலையில் ஓடி போய் கீர்த்தனா கிட்ட தான் கேட்பாங்க, அக்கா என்னக்கா இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு. அவரை போய் கேளுங்க அப்படின்னு. மணிசார்ட்ட அந்த கதை நடக்காது. ஏன்னா இவங்க கிட்ட தான் இருக்கும் அந்த டயலாக் பேப்பர். என்னை விட அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய புத்திசாலித்தனம் வந்ததுங்கிறது தான் என்னுடைய பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கும். நானுமே இப்போ எப்படி என் படத்தை மற்றவங்க எதிர்பார்க்குறாங்களோ அப்படி கீர்த்தனாவுடைய படத்தை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். ஒரு வருஷமும் அவங்ககிட்ட இப்போ ஒரு 5 பூனை இருக்குது, ஒரு நாய்க்குட்டி இருந்தது. இப்போ பூனைக்குட்டி இருக்குன்னா அந்த பூனைக்குட்டி வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கவே கேட்காது. அது தனித்தனியாக அது ஒரு டெம்பர்மெண்ட்டில் இருக்கும். அப்போ இவங்க சொல்லுவாங்க, இல்லை அது இஷ்டத்துக்கு தான் அது இருக்கணுமே தவிர நம்ம போய் அவங்கள வற்புறுத்து நம்ம அதுக்கு சோறு போடுறாங்கிறதுக்காக அது வாலாட்டி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா? இதெல்லாம் வந்து நான் அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன்.